ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் எழுச்சி ஊர்வலத்திலிருந்து இப்பொழுது உங்களை சந்திக்கின்றோம். தமிழர் தாயக பகுதியில் நடைபெற்றிருக்கின்ற போரினை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும், தமிழீழ விடுதலை புலிகளால் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்பதனை வலியுறுத்தியும், தமிழர்களுக்கு என்று ஒரு தனி தமிழீழம் வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும், ஐரோப்பிய வாழ் தமிழர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை இன்று ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னால் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்ற இளையோர் அமைப்புகளினுடைய ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளினுடைய எல்லா பகுதியிலிருந்து பெரும்பாலானோர் இந்த போராட்டத்தில் உணர்ச்சி பூர்வமாக தங்களது வரலாற்று கடமையினை ஆற்றுவதற்காக இந்த இடத்தினை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே இந்த உணர்வு பூர்வமான விடயத்தோடு இணைந்திருக்கின்ற மக்களோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் அம்மா. எங்களோட நாடு எங்களோட ஜனங்கள் எல்லாம் உயிர் பிழைக்க வேணும், போற நிறுத்த சொல்லி அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அவங்க இயக்கம் எங்களுக்காகத்தான் புலிகள் பாடுபடுறாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்காகத்தான் நாங்கள் வந்து அவங்களோட தான் நாங்களும் நிற்க வேணும். நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன். எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை அமைச்சு தரணுன்றதுக்காக யுஎன்ஓட்ட கேட்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். சரி, இப்பொழுது உங்களுடைய உறவுகளும் அங்கே தாயகத்தில் அல்லலுற்று கொண்டிருப்பார்கள். அவ்வாறான பாதிப்புகளை நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் இருக்கு? நாங்கள் எங்களோட அண்ணன் வந்து நாங்கள் ப்ரொஃபஸர் ரவீந்திரநாத் ஃப்ரம் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. அவர் 2 வருஷத்துக்கு மேலே காணாமல் போனவர். அது எல்லாம் சேர்ந்து இந்த அரசாங்கம் சேர்ந்து தான் இந்த இதில் ஈடுபட்டதுன்றது எங்களுக்கு தெரியும். அதையும் வலியுறுத்துறதுக்காக இனிமேலும் அப்படியான இதுகள் படித்தாக்கள் நாங்கள் இழக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே வந்து நாங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்திக்கணும். சட்டங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கொடி ஒரு புனிதமான கொடி. எமது தேசத்தை, எமது இனத்தை அடையாளம் காட்டப் போகின்ற கொடி. பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் தமிழ் மக்களின் அழிவிலிருந்து காப்பாற்றி சொல்லியும் எங்களை இன அழிப்பை நிப்பாட சொல்லியும் வந்திருக்கிறோம். ஐக்கிய நாடு சபையில் நாங்கள் கேட்குறது வந்து இந்த தமிழ் மக்கள் வந்து காப்பாற்றப்படணும். எல்லாரும் வந்து சேர்ந்து குரல் கொடுக்கணும். அது வந்து ஓனி சபையிட வந்து கேட்கணும். அதை கேட்டு அவையில் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் எனக்கு வேணும். பதிலை தருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? தர வேணும்ன்றது நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். எனது பேர் உதயன். நான் இங்கிலாந்திலிருந்து வருகின்றேன். பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நாங்கள் இந்த ஜெனீவாவில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாக எங்களுடைய நாட்டிலே நடக்கின்ற அக்கிரமங்களை நாங்கள் இன்று இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு நாங்கள் எடுத்து காட்டும் முகமாகத்தான் நாங்கள் இன்று வந்து கொண்டிருக்கிறோம், வந்து இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பல நாடுகளிலேயும் எமது போராட்டங்களை தீவிரப்படுத்தியும் இந்த உலக நாடுகள் திரும்பி எங்களுடைய போராட்டத்தையும் எமது மக்களின் அழிவுகளையும் திரும்பி பார்ப்பதில்லை என்று நாங்கள் இன்று வந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைத்துலக நாடுகள் தடை செய்யப்பட்ட குண்டுகளை, கொத்தணி குண்டுகளை ரஷ்யாவிடம் வந்து இறக்குமதி செய்து ஸ்ரீலங்கா அரச படையினர் பன்னி பகுதியில் ஒவ்வொரு நாளும் வந்து படுகொலை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் எடுத்து நாங்கள் விலக்கி கொண்டிருந்த வேளையிலும் அப்படி இல்லை, அங்கே கொத்து குண்டணி அடிக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் சொல்றது தான் உலக நாடும் ஐரோப்பிய ஒன்றியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் புருக்கள் கொடுத்தாலும் அவர்கள் நம்ப போறதில்லை. ஆனபடியாக நாங்கள் இறுதி தீர்மானமாக எங்களுக்கு தமிழீழம் தான். எங்களோட மக்கள் அழிவின் விளிம்பில் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் எங்கள் மக்களை காக்க வேண்டும். காக்கவில்லை என்று இருந்தால் நாங்கள் தமிழீழத்தை நாங்கள் நோக்கி முன்னேற போகின்றோம் என்று நான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் பின்னால் பார்க்கின்றோம். இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக எங்களுடைய நாட்டில் நடக்கின்ற துன்பங்களை இங்கு இருக்கின்றவர்கள்